ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. முதலீடுகள் நீங்கள் சேமிப்புகளாக தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் துவங்கலாம். அதற்குண்டான வாட்ஸ்அப் நம்பர் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டணமில்லா சேவை வழங்கப்படும். இன்றைக்கி காணொலியில் நம்ம சென்செக்ஸோடதையும் பார்க்க போகிறோம், நிஃப்டியோடதை பார்க்க போகிறோம். முதல் நம்ம ப்ரீ மார்க்கெட் மெம்பர், அதாவது ப்ரீ மார்க்கெட் வீடியோ மெம்பர்ஷிப்காக நம்ம கொடுத்துருக்கிற லெவல்ஸை காலையில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருந்தது. இதில் பேரல் லைன் பார்த்திங்கன்னா 25,700 to 750 கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டில் 750 ப்ரீவியஸ் க்ளோஸாக இருந்தாங்க. நம்ம ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே கொடுத்துருந்தோம். 772 25,900 கொடுத்துருந்தோம். 25,700க்கு கீழே வணிகம் நடைபெறுவதே ஒரு உகந்தது கிடையாது அப்படிங்கிறத நம்ம அங்கே கொடுத்துருந்தோம். மார்க்கெட் 25,700 கொஞ்சம் நேரம் அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதை நம்பிக்கை இழந்த பின் தான் மார்க்கெட் ஒரு ஃபாலிங்காக வந்தது. அப்போ நம்ம பெரிய லெவல்ஸ் எல்லாம் கொடுக்கல, ரொம்ப கம்மியாக தான். 25,635, 25,550 இது 2 லெவல்ஸை நம்ம சப்போர்ட்டிவாக கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்தது ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 25,650 கால் இதுக்கு கொடுத்துருந்தோம். ஏன் 25,650 காலுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய லெவல், சிம்பிளாக நம்ம எடுக்கக்கூடிய லெவல்ஸ், எந்த ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் லெவல் வித்தியாசம் கால் புட்டுக்கு குறைவாக இருக்கும், அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம அட் த மணியாக எடுத்துக்கிறோம். அதில் 25,650 காலும் புட்டும் தான் நமக்கு அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால் அதை பேஸ் பண்ணிட்டோம். அப்போ அதோட காமனேட்டியமாக நம்ம கிடச்சது ஒரு 140 ரூபாய்க்கு கிடச்சங்காட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 25,650 + 140 - 140 நம்ம எடுத்துட்டோம். அப்போ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த 25,650 சொந்தம் கொண்டாடுறது, இந்த 25,650 காலும் புட்டும் என்னோடது அப்படிங்கிறக்காக அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே போல் இந்த 650 நான் தக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக சில ஸ்ட்ரைக்ஸுக்கு நம்ம என்ன லெவல்ஸ் வேணும் எடுக்கலாம். நம்ம இந்த சேம் டிஸ்டன்ஸ் உள்ள லெவல், இந்த 140 போது நம்ம ரவுண்ட் ஆஃபாக 150 எடுத்துக்கிறோம். ஏன் 150 எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நிஃப்டியோட ஸ்ட்ரைக்ஸோட டிஃப்ரெண்ட் 50, 100, 150 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் தான் போகும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறக்காக நம்ம 140 150 மாற்றுறோம். இதே 110, 120 இருந்தால் நம்ம 100 அந்த மாதிரி வச்சுக்குவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 25,500 காலும் 25,800 புட்டும் இந்த சொந்த கொண்டாட போகிறாங்க. யாரை? 25,650. அதனால நம்ம 25,650 கால் புட், 25,500 கால், 25,800 புட்டோட சண்டைகளுக்கு உண்டான லெவல்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 140 அப்படிங்கிற காமன் ஏடிஎம். இந்த 140ங்கிறது எல்லா ஸ்ட்ரைக்குமே நம்ம போட்டு சொல்லியிருப்போம். நீங்கள் 25,600 எடுத்துட்டாலும் இந்த 140, 25,550 எடுத்தாலும் 550 கால் புட்டுக்கு இந்த விலை, 700 எடுத்தாலும் அதற்கு இதே விலை, 800 எடுத்தாலும் அது, நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் எடுத்தாலும் சரி அதனுடைய நடுநிலை காமன் 140. அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 140க்கு கீழே மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் அருணாச்சல திரைப்படத்தில் ரஜினி சார் ஸ்டைலில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே 140க்கு மேலே மீட்டிங் பாயிண்ட் நடந்தாங்கன்னா அங்கே ரகுவரன் உள்ள எட்டி பார்த்துருக்காருன்னு அர்த்தம். அப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மார்க்கெட்டை என்ன பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க, மூமெண்ட் பவர்ஃபுல்லாக பார்க்குறக்கு நம்ம இதை ஒரு இண்டிகேஷனாக நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் வரைபடத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறவங்களா இருந்தால் சரி, இங்கே 140க்கு மேலே பெருசாக இந்த கால் ஆப்ஷன் இல்லை. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் இவர்கள் இல்லை. அப்போது நேற்றைய காமன் ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறது 163, 124. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலையில் 10 மணிக்கு 9:30க்கு மேலேயேன்னு சொல்லலாம், இந்த 124க்கு கீழே ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது 124க்கு கீழே ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா, புட் ஆப்ஷன் 163க்கு மேலே ட்ராவல் பண்ணணும். அங்கே ஃபெயிலியர் நடந்தது. அதற்குண்டான ரீசன் என்னென்னா, ஸ்பாட் இறங்கிய அளவு ஃப்யூச்சர் இறங்கலை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரீமியம் ஷட்டர் அங்கே அதிகரிச்சிருச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்காம போயிட்டாங்க. அப்போ அந்த கேப் எப்போ கம்மியாச்சுன்னா,
நமக்கு வந்து ஒரு 11-12 மணிக்கு மேலே தான் அந்த கேப்பை குறைஞ்சி சில நேரத்தில் டிஸ்கவுண்ட்டாகவும் மார்க்கெட் வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு சற்று வந்து புட் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு தாக்கம் இருந்தது. அப்போது இது வந்துட்டு இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இல்லாததுனால ஒரு சீரப் இல்லை புட் ஆப்ஷனுக்கு, அதுதான் பிரச்சனையாக இருந்தது. அப்போ இதோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா 106க்கு கீழே இது வந்துட்டு நமக்கு டவுன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதற்கப்புறம் இவங்களோட லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஃபால். இதே சேம் லெவல் நம்ம வந்துட்டு இங்கே முக்கியமாக 175 அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்குறோம். இந்த 175 தாண்டினதுக்கப்புறம் அதோட பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 164 நமக்கு ரிஜெக்ஷன் பண்ணி மார்க்கெட்டை ஒரு ஃபால் பண்ணதுக்கப்புறம் இந்த 175 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், காலையிலேயே கொடுத்துருந்தோம். இந்த 175 கிராஸ் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதோட பவர்ஃபுல் என்ன அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமாக நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது. ஓகே, அடுத்து 25,500 காலுக்கு இதே மாதிரி நம்ம டேட்டாஸ் கொடுத்துருந்தோம். 25,500 காலுக்கும் வந்துட்டு 225 ரூபாய் வந்துட்டு நமக்கு காமன் டீமாக நம்ம பேஸ் பண்ணிவிட்டு காமன் ஏரியாவாக 250ங்கிறது நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு வந்துட்டு இம்பேக்டட்னா 260 நமக்கு வந்துட்டு 202 இந்த லெவல்ஸ் நமக்கு முக்கியமாக இருந்தது. கால் பார்த்திங்கன்னா சேம் நமக்கு வந்துட்டு 25,650 தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பவர்ஃபுல்லாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லாத பட்சத்தில் என்ன ஆயிடுச்சு, புட் ஆப்ஷன் 25,800 புட் ஆப்ஷன் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த 25,800க்கும் நம்ம வந்துட்டு வரைபடம் வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த 260 அடுத்து வந்து 250 இது எப்படி பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல இம்பேக்ட் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக நமக்கு டார்கெட்டை வந்துட்டு நீக்கி போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல டார்கெட் வந்துட்டு நம்ம டார்கெட்னு சொல்ல கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய லெவல்ஸையே நம்ம மென்ஷன் பண்ணது தான். அப்போ இந்த லெவலில் நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ 25,650 புட்டும் 25,800 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். இந்த லெவல்ஸை வந்து நம்ம காலையிலேயே கொடுத்தது தான். இந்த இது எல்லாமே நானாக இந்த கோடு வந்துட்டு டெக்னிக்கலாலாம் போடலை. என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 25,650 கால் புட்டோட எஸ்டர்டே டேட்டா என்ன இருக்கோ அந்த டேட்டாவை அப்படியே மென்ஷன் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது வந்துட்டு இந்த லெவல்ஸ் தான். இந்த லெவலும் காமனிட்டியும் தான் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது. மற்ற எல்லா டேட்டாவும் நேற்றைய டேட்டாவையே நான் கொண்டு போய் மென்ஷன் பண்ணியிருந்தது. இது சிம்பிளாக நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து இந்த லெவல்ஸ் எப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருந்தால் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களால் பில்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இது சென்செக்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து நிஃப்டியோட பார்க்கலாம். இப்போது சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ற வாரத்தில் நமக்கு அதிகபட்சமான விலை அப்படின்னா 24,089, குறைந்தபட்ச விலை அப்படின்னு எடுத்துட்டா 81,476. அப்போ மார்க்கெட் வந்து இன்றைய தினம் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு ஹை 84,099. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் போயிருக்காங்க. ஓப்பன் 84,027, அதற்கு கீழே எதுவுமே மார்க்கெட் 83,482 மட்டும் லோ வந்திருக்கிறாங்க. இது வந்து சென்செக்ஸ் நிஃப்டினே வருது. சென்செக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை அதோட வெயிட்டேஜ் படி, அதை பர்சன்டேஜ் படி இவங்க வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே டேபிள் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவரில் 84,000 கால், 83,500 புட், 83,000 புட்டு வந்துட்டு நம்மளுக்கு டேபிளில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாளைக்கு வந்துட்டு இதே போல் 83,500 புட், 83,000 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்து மார்க்கெட்டில் வந்துட்டு 83,500 புட் ஆப்ஷன், 83,500 கால் ஆப்ஷனுடைய எல்டிபி ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஹை இதற்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்னா 83,000 நோக்கி பயணம் பண்ண பார்க்கும். இல்லை இந்த கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லை, புட் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை வந்துட்டு 83,500 இருந்து 83,600 அந்த 700க்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சைட்வேக்கில் கொண்டு போய் மார்க்கெட்டை கரைச்சிடுவாங்க.
இந்த சென்செக்ஸோட டேட்டா இதான் நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். நான் சென்செக்ஸை பார்க்குறதும் இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் ஏதாச்சும் டேட்டாஸை வந்து நான் மிஸ் அவுட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே போல் வந்துட்டு இன்னும் டேட்டாஸை வந்து கிளியராக எடுக்கக்கூடிய என்எஸ்சி வெப்சைட்டில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் எனக்கு அந்த பிஎஸ்சி சைட்டில் வந்துட்டு எனக்கு எடுக்க தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சபடி நான் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து இன்னும் நம்ம தொடர்ச்சியாக இதை எடுக்க இன்னும் நம்மளுக்கு டேட்டாஸ் எப்படி எளிதாக எடுக்கிறங்கிற ப்ராக்டிஸ் வந்துடும். நான் எப்போவுமே வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட சைட்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணினதும் இல்லை. அப்படி ஏதாச்சும் இதுக்கு ஏதாவது சைட்ஸ் இருந்தாலும் நான் அதை வந்துட்டு சர்ச் பண்ணி ஏதாச்சும் வாய்ப்புகள் தேடுறேன். ஆனால் முக்கியமாக நான் எப்போவுமே வந்து என்எஸ்சி, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற சைட்ஸு தான் அதிகமான டேட்டாஸ் எடுக்க பார்ப்பேன். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச மாதிரி வேறு ஏதாச்சும் இன்னும் ஈஸியாக டேட்டாஸ் எடுக்கக்கூடிய சைட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வேல்யூம் வைஸில் நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இதில் 84,000 கால், 83,500 புட், 83,000 புட், இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் நமக்கு டேட்டாஸ் இருக்குது. அதாவது ஆப்ஷன்ஸ் டேபிளில் வேல்யூம் டேர்ன் ஓவர் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஆப்ஷன் செயின் இம்ப்ளை லாயல்ட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ்டாக இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளை லாயல்ட்டி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 9:15 10 மணிக்குள்ளே வந்து ஒரு வேகமான ஒரு மொமெண்டம் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் வந்துட்டு நாளைய தினம் அந்த சென்செக்ஸ் வந்துட்டு நமக்கு கான்ட்ராக்டோட அந்த அந்த வீக்லி கான்ட்ராக்டோட க்ளோஸும் இருக்கிறனால அதற்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்துட்டு ப்ரீமியம் கரைவு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிஃப்டியில் நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ் நமக்கு கொடுக்கல. ஆனால் இங்கே வந்து அந்த சென்செக்ஸ்க்கு அந்த வீக்லி ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது உங்களுக்கு அழகாக இங்கே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நமக்கு நிஃப்டிக்கு அது இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிற கான்செப்டை பண்ணுறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸை, கால் புட்டோட டிஃப்ரென்ஸை பார்த்து வீக்லி ஃபியூச்சர் அங்கே இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணுறோம். அதனால் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, ப்ளஸ் ஆர் மைனஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் மற்றபடி ஓரளவுக்கு அக்யூரசி இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நேற்றைய தினம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் அப்படி நேற்றைய க்ளோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 84,000 ஸ்ட்ரைக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 346 ப்ரீவியஸ் க்ளோஸ் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 307 அப்படிங்காட்டி நமக்கு வந்துட்டு ஒரு 40 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு 84,040 அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆன மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா க்ளோசிங் பேசிஸில். அப்போது இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோம். அப்போது கால் ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன், அதற்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா போயிருக்காங்க. புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் 269, லோ வந்துட்டு 245 போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு புட் ஆப்ஷன் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஆப்பனண்ட்டோட ப்ரீவியஸ்க்கு மேலே, ஆப்பனண்ட்டோட ஹை இதற்கு மேலே நிற்கும் போது என்ன ஆகுது, அவங்களோடது மோனோபோலியாக மாறினதுனால மார்க்கெட்டை வந்து அங்கேருந்து கீழே கொண்டு வரக்கூடிய, அப்போ ஹையிலிருந்து ஒரு 200 பாயிண்ட். ஆனால் என்னென்னா ஒரு ஸ்லோ டவுனாக மார்க்கெட்டை வந்து ஒரு மோனோபோலி, ஆனால் இது என்னோடது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்பீடப் இங்கே இல்லை. இந்த டேட்டாஸ் நம்ம எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரியில் வேல்யூ இருக்கும். அதனால் ஐடிஎம் ஆப்ஷனில் என்ன இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷன் எடுக்கிறோம், ஓடிஎம் ஏடிஎம்மாக எடுத்துக்க மாட்டோம். அதனால தான் நம்ம வந்து டோட்டல் ப்ரீமியத்தை ப்ளஸ் ஆர் மைனஸ், காலுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுறேன்னா கால் ஆப்ஷனோட மார்க்கெட் மேலே போகணும் அப்படிங்கிறதுனால கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம், புட் ஆப்ஷனை வந்துட்டு இது பண்ணுறோம். இதில் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை வச்சு மார்க்கெட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தரை வெற்றி பெறுவது, இது ஒரு டோர்னமெண்ட் ஆட், ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ஒரு டோர்னமெண்ட் ஆட். அப்போ யார் யார் எப்படி வெற்றி பெறும்போது மார்க்கெட்டோட மூமெண்டம் மாறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே ஆப்ஷன் பையருக்கு தேவையானது ஸ்பீடு, அந்த ஸ்பீடு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 83,700 அப்படிங்கிற டேட்டா நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இப்போ நமக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கல, இருந்தாலும் லாஸ்ட் ப்ரைஸ் வந்து 220 கொடுத்துருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து 245 கொடுத்துருக்காங்க. இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் என்ன இருந்தது, ஒரு 307 346னா நம்ம ஒரு 325 அப்படின்னு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு 235 மாற்றிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 90 ரூபாய் அப்படிங்கிற டிகே இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சாச்சு. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு லெவல்ஸை இப்போ நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போது
83,700. இப்போ காலோட டேட்டா எடுத்துட்டிங்க அப்படின்னா காலோட லோ 188. அப்போ என்ன அர்த்தம்? 83,888. இங்கே கால் ஆப்ஷனுடைய டேட்டா எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் பண்ண போகிறோம், புட் ஆப்ஷனுடைய டேட்டாவாக இருந்தால் மைனஸ் பண்ண போகிறோம். இது நான் இப்போ பார்த்ததுமே நான் வந்துட்டு கணக்கீடு வந்துட்டு நான் முதல்ல போடலை, பார்த்தம்போது நான் கணக்கீடு பண்ணுறேன். இது ஏதாச்சும் தவறு இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதனால தான் நான் இது என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்லிட்டேன். அப்போது ஹை வந்து பார்த்திங்கன்னா 584, 600 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டா அப்போது 84,300. க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எப்படின்னு தெரியல, 220 நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். அப்போது 83,920 இந்த டேட்டா. அப்போது 83,700 புட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்க? அப்போ அவங்களோட லோ 152. அப்போ இவங்களோடது 188, அவங்களது வந்து 152. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 150 ரூபாய் மைனஸ் பண்ணால் 83,550. நான் 150 ரூபா ரவுண்ட் ஆஃப். அடுத்து ஹை வந்துட்டு 369, 350 வச்சுட்டாலும் கூட 83,350. அப்போ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் க்ளோஸ் 250 அப்படிங்கிறதுனால 83,450 அப்படிங்கிற டேட்டா. அப்போ இந்த டேட்டாஸ் படி மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்க வேண்டும். இப்போ நிஃப்டிக்கு வந்தாச்சு. நிஃப்டியோட நமக்கு டேட்டாஸ் இது வந்துட்டு நமக்கு போன வாரத்தோட டேட்டா, போன வாரத்தோட க்ளோஸ், இந்த வாரத்தோட ஓப்பன். அப்போ என்ன ஆகுது நமக்கு? இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் எடுத்துக்கலாம், கேப் அப் ஓப்பன் எடுத்துக்கலாம். அப்போ ஓப்பன் ரேஞ்ச் படி ஓப்பனுக்கு மேலே ஒரு 9 புள்ளி தான் 8 புள்ளி தான் போயிருக்காங்க. அப்போ என்ன ஆகணும்? ஓப்பனுக்கு கீழே தான் மார்க்கெட்டை லோவை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. சப்போஸ் ஏன் மார்க்கெட்டு ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கக்கூடாதா அப்படின்னா போகலாம். அப்போது ஓப்பனுக்கும் இந்த ஹைக்கும் பிரேக் பண்ணாதவரை மார்க்கெட் என்ன ஆக போகுது? லோவோட எக்ஸ்டென்ஷன் தான் கிடைக்க போகுது. அப்போ அதுதான் மார்க்கெட்டை வந்துட்டு மேலே அந்த ஹை உடைக்காதவரை அந்த திருப்பி கீழே கொண்டு வரக்குண்டான காரணமாக அமைஞ்சிருச்சு. ஃப்யூச்சர் இப்போ நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 120 புள்ளிகள். இப்போது ஃப்யூச்சர்ஸோட பார்த்திங்கன்னா நமக்கு 135 புள்ளிகள் இறங்கியிருக்காங்க. ஒன்றும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. நிஃப்டிக்கு வந்துட்டு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. இப்போ அட்டவணை, நேற்றைய அட்டவணை பார்த்திங்கன்னா 25,600 காலும் புட்டு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இப்போ கடைசி நேரத்தில், இன்றைக்கி காலையில் எல்லாமே 25,600 கால் புட்டு தான் இருந்தாங்க. இப்போ கடைசி நேரத்தில் 25,500 புட் 25,600 காலாக மாற்றிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு 600 புட் இருக்குது, அடுத்து 700 கால் இருக்குது, 550 புட் இருக்குது, 500 கால் இருக்குது. இது வந்துட்டு நம்ம வேல்யூம் வைஸில் பார்க்குறோம். அப்போ மார்க்கெட்டை இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 25,500க்கும் 25,600க்கும் சண்டையாக மார்க்கெட்டை வச்சுருக்காங்க. இதோட நடுநிலை 25,550. அப்போ 25,500 புட் ஆப்ஷன் இந்த 600 கால் ஆப்ஷனையும் வின் பண்ணணும். அடுத்து இந்த 25,550 கால் ஆப்ஷனையும் வின் பண்ணணும். அடுத்து 25,500 காலையும் வின் பண்ணும்போது தான் மார்க்கெட்டை ஃபுல்லாக டவுன் சைடாக கொண்டு போக முடியும். அப்போது 25,500 புட் நாளைக்கு 25,500 காலுடைய ரேட்டுக்கு மேலே இருக்கிறாங்களா, இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 25,500 புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லை, கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லை, மார்க்கெட் அந்த இடத்துல சைட்வேக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் யார் வந்து 25,500 வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இம்பேக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை 25,500லேருந்து 25,600க்குள்ளே இருக்கிறதுக்கு விருப்பப்படுற மாதிரி இம்பேக்ட் இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை வந்துட்டு ட்ராவல் நடக்கும். அப்போ அது உன்னிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா 25,500 கால் புட்டியும் 25,550 கால் புட்டியும் 25,600 கால் புட்டியும் போட்டு இதோட மீட்டிங் பாயிண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். அப்போ இதோட போட்டியாளர் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கு 25,500 கால் புட், 25,550 கால் புட், 25,600 கால் புட். அப்போ இங்கே போட்டியாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் 25,500 இருக்கும்போது இந்த 25,500 கால் புட் இருப்பாங்க. அடுத்து 25,550 வரும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25,550 கால் புட்டு மாறிட்டு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 25,500 காலும் 25,600 புட்டும் நான் இந்த டேட்டாக்குள்ளே இருக்கிறவனையே போட்டியாளர் எடுக்கிறேன். அதே மார்க்கெட் 25,600 வந்தாச்சுன்னா இந்த 600 கால் புட் மாறிடுவாங்க. அதே மாதிரி இந்த 500 கால் 700 புட்டோட போட்டி போட்டுருவாங்க.
ஸோ அதனால தான் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். டேர்ன் ஓவர் வைஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25,600 கால் புட், 500 கால் புட்டு கொடுத்துட்டாங்க, 550 கால் புட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ மார்க்கெட் 25,500லேருந்து 25,600க்குள்ளே இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கும். இன்னும் 25,500க்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகணும், இல்லைன்னா 25,600க்கு மேலேயே ட்ராவல் ஆகணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டேட்டாஸையும் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலையும் மாற்றணும். இப்போ இந்த மார்க்கெட் 25,650ஓட நேற்றைய டேட்டா, அப்போது நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 140, 134, 143 கட்டி நம்ம 140 ரவுண்ட் ஆஃபாக காமன் ஏரியா எடுத்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 650 கால் நேற்றைய ஹையை தாண்டலை, 62 ரூபா லோ. புட் ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட நேற்றைய லோவுக்கு கீழே போயிருக்காங்க. அப்போ கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஹையை தாண்டல, புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே லோ கீழே போயிட்டு ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க 236. இப்போ இந்த 159 தாண்டினாலே இவங்க வந்து பவர்ஃபுல். அடுத்து 142க்கு மேலே இருந்தாலும் பவர்ஃபுல். ஆனால் மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிற மாதிரி போகிறது, ஒரு ப்ளே பண்ணுறது, பிரேக் அவுட் கிடைக்கிற மாதிரி போட்டு ப்ளே பண்ணுறது. என்னென்னா மார்க்கெட் அந்த இடத்துல வந்து ப்ரீமியத்தை மார்க்கெட்டில் எச் பண்ணிட்டாங்க. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கு இம்பேக்ட் பண்ணி இண்டெக்ஸ் ரேஷியோ உள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு 11-12 மணி மட்டும் மார்க்கெட் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு மொமெண்டம் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரியேட் ஆச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா 25,600 கால் போட்டு தான் டேபிளில் இருந்தாங்க. அதையும் உன்னிப்பாக கவனிக்கணும். இங்கே டேட்டாஸ் நம்ம பார்க்குறோம். 25,550 இப்போ நான் எடுத்துக்கிறேன், ஆனால் ஒன்று செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா நமக்கு 120 இல்லை 125 கூட வச்சுக்கலாம். 120 ரவுண்ட் ஆஃபாக எடுத்துக்கலாம். 120ங்கிறது ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை வச்சுக்கிறோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போது 25 இந்த 120 ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது 25,550லிருந்து 25,430, 25,670. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ் பண்ணி. அடுத்து நம்ம லோ டேட்டாஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு 25,550 புட்டோடது 70 ரூபானா 25,480. இதுவே நமக்கு வந்துட்டு இதில் 98 அப்படின்னா 25,650. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஹைக்கு கீழே, ஹையோட ரேஞ்சுக்கு கீழே நம்மளுக்கு அந்த இம்பேக்டட் ஜோன் வந்துடுது. ஹை பார்த்துட்டா இதை ரெண்டையும் ப்ளஸ் ஆர் மைனஸ், புட்டோட ஹையை மைனஸும் காலோட ஹையை ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ இதன் டேட்டா நேற்று 25,600 மெயின் பண்ணும்போது நேற்று இவங்களோடது 200 ரெண்டு பேர்த்தோட ஹைலோ இருந்ததுனால 25,800, 25,400 ஒரு இம்பேக்டட் ஏரியான்னு பார்த்துருந்தோம். இன்னும் மார்க்கெட் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இது பிரேக் அவுட் ஆகலை. அப்போ இதை இம்பேக்ட் பண்ணாமல் மார்க்கெட்டோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகாது. அப்போ 25,600 கால் ஆர் புட் 200க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுனா தான் இந்த 25,800க்கு மேலேயோ மார்க்கெட் 25,400க்கு கீழேயோ கொண்டு போகக்கூடிய சக்தியை மார்க்கெட் கிடைக்கும். அப்போ 25,600 கால் புட் என்ன மாற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் மார்க்கெட்டோட இம்பேக்டட் இருக்குது. ஏன்னா அதிகமாக டேர்ன் ஓவர் நேற்று நடந்ததும் வேல்யூம் நடந்ததும் இந்த ஸ்ட்ரைக்னால நம்ம அதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். நேற்று தினம் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹையுமே நியர்பை 200 அப்படிங்கிறதுனால நான் 25,400யும் 25,800யும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதில் யாராச்சும் ஒருவர் 200க்கு மேலே ஸ்டாண்ட் ஆகும்போது தான் மார்க்கெட் 25,400யும் 800யும் பிரேக் பண்ணக்கூடிய சக்தி 25,600க்கு கிடைக்கும். அப்போ தான் மார்க்கெட் மொமெண்டம் ஏற்படும். அடுத்து இம்ப்ளைட் வால்ட்டி இருக்கிறதுலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வால்ட்டி கம்மியாக இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கும்போது இந்த மார்க்கெட்டை வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு கன்சால்டேட் பேட்டர்னுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த கன்சால்டேட் பேட்டர்னுக்குள்ளே கொண்டு போகிறதுனால மார்க்கெட்டை சைட்வேக்குள்ளே போகிறாங்க. அப்போ இந்த சைட்வேக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா கால் செல்லரும் பயப்பட மாட்டாங்க, புட் செல்லரும் பயப்பட மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுனா சைட்வேக்குள்ளே போய்டும். அப்போ கால் செல்லர் ஆர் புட் செல்லர் யாராச்சும் ஒரு பயப்படும் போது மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுங்கும் போது நமக்கு 25,500 அப்படிங்கிறதும் இப்போ ரீசெண்டாக வந்த ஹை 25,650 போது மார்க்கெட் 650க்கு மேலே ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் கால் செல்லர் பயப்பட போகிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை வந்து டவுன் சைடு வரணும். அந்த டவுன் சைடு வரதையும் விரும்பலை, மார்க்கெட்டை வந்து பெருசாக லைக் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு இந்த இம்ப்ளைட் வால்ட்டி மூலமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் என்னென்னா இன்றைக்கி பெருசாக வந்து நேற்று 140 ரூபா இருந்தவங்க
இன்றைக்கி 123 அந்த மாதிரி தான் டிகே நடந்திருக்கு. வெறும் 17 பாயிண்ட்ஸ் தான் டிகே நடந்திருக்கு. அதனால் ஸ்லோ மூவ்மெண்ட், ரொம்ப மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கும்போது ஒரு ட்ரேடர் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்கள வந்துட்டு ஒரு சோதனையை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி பண்ணியிருக்கலான்னு தோணும். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல ட்ரேடை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆகணும், ஒரு ஃப்ரீடமாக ஒரு ப்ளே ஆகும்போது ட்ரேட் பண்ணுறக்கும் ஒரு சின்ன சின்ன மூவ் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணி திருப்பி மூவ் கொடுத்து அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓவர் ட்ரேட் போகிறக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து இதை ஜாக்கிரதையாக ப்ளே பண்ணணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.